அப்புறம் ஏதோ ஒரு சேனல் நினைக்கிறேன், நீ தான் டெய்லி பல்லு விளக்குறீங்களோ இல்லையோ போய் ஒரு டிவியில போய் உட்காந்து விவாத நிகழ்ச்சியில பங்கேற்கிறீங்கல்ல, அதுல ஏதோ ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு சொல்றீங்க, ஏன் விஜய்க்கு தைரியம் இருந்தால் ஏன் கொள்கை எதிரி, அந்த ஒரு வார்த்தையை தான் சொல்றாரு, மித்த பாஜகன்ற வார்த்தையை சொல்ல சொல்லுங்க பாத்துருவோம், மோடின்ற வார்த்தையை சொல்ல சொல்லுங்க பாத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. உங்க தலைவர் எத்தனை தடவை சொல்லியிருக்காரு மோடின்ற வார்த்தையை? உங்க தலைவர் சொல்றாரா? எங்க இப்பதான் 23ஆம் தேதி மோடி வர்றாரு, கருப்பு பலூனை விஜய் விட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீ சொல்ற. கருப்பு பலூனை நீங்க போன ஆட்சியில எதுக்கு விட்டீங்க? மத்திய அரசு காசு கொடுக்கல, தமிழகத்தை வஞ்சிக்குது, இந்த மாதிரி எல்லா திட்டத்தையும் நம்ம மேல திணிக்குது, அதனால நாங்க கருப்பு பலூன் விடுறோம்னு சொல்லிட்டு மோடியா விடுறது, அமித்ஷா வந்தா விடுறது, கவர்னர் வந்தா விடுறது, எல்லாருக்கும் கருப்பு பலூனை விட்டு விட்டு தமிழ்நாட்டுல கருப்பு பலூனுக்கு பஞ்சத்தை வர வச்சிங்க. அப்ப இப்ப நீ கருப்பு பலூன் விடல, அப்ப மத்திய அரசு எல்லா காசையும் உங்களுக்கு கொடுத்துருச்சா? எல்லா காசையும் கொடுத்துட்டா அப்ப சுபிச்சமா இருக்கா? அப்ப அந்த காசெல்லாம் எங்க போச்சு? அந்த காசெல்லாம் நீங்க பிரிச்சுக்கிட்டீங்களா? அப்பனா மத்திய அரசு எல்லா காசையும் கொடுத்துருச்சா? சொல்லுங்க. இப்பயே கருப்பு பலூன் விட மாட்டீங்க. 23ஆம் தேதி மோடி வர்றாரு. போனத ஆட்சியில சொன்னீங்கல்ல, என்ன சொன்னீங்க? காசு கொடுக்கல, தமிழகத்தை பாஜக அரசு வஞ்சிக்குது, அதனால நாங்க கருப்பு பலூன் விடுறோம், எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னு சொல்றீங்க. இப்ப மோடி வர்றாரு, காசு கொடுக்கலன்னு சொல்றீங்கல்ல, அது உண்மைனா திமுக காரவங்க எல்லாரும் கருப்பு பலூன் விடுறீங்க, விட்டு ஆகணும். அது என்னது? எதிர்கட்சியா இருந்தா ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியா இருந்தா ஒரு என்ன உள்ளடி வேலையா? அப்ப என்ன காசை நீங்க பகிர்ந்துக்கிறீங்களா? அவங்க என்ன சொன்னீங்க? கேட்க வக்கில்ல. அப்ப நீங்க வக்கு இருக்குதுல, போய் கேட்டு வாங்கிட்டு வாங்க பாப்போம். போய் வாங்கிட்டு வாங்க. 40 எம்பியை கொடுத்துருக்கோம், முழுசா 40 எம்பியை கொடுத்துருக்கோம். சொல்லையா 40 பேர் அங்க என்ன செய்றீங்க? சமோசா சாப்பிடுறீங்களா? என்ன செய்றீங்க? ஏதாச்சும் ஒன்ன கேட்டு தமிழகத்துக்குன்னு வாங்கி கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துட்டு அடுத்தவங்கள பேசுங்க. என்ன எதுக்கு எடுத்தாலும் பாஜகவை நான் பேசுறேன், நீ பேசு. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க எங்களுக்கு செய்யலைன்னா நாங்க பேசுவோம். இப்ப நீங்க தானே ஆட்சியில இருக்கீங்க, உங்களால அவங்கள்ட்ட போராட முடியல, காசு வாங்க முடியல அப்படின்னா ஆட்சியை விட்டுட்டு போங்க, எங்க கிட்ட கொடுங்க, நாங்க மத்திய அரசிட்ட கேட்டு நாங்க வாங்கி தர்றோம், தமிழகத்தை நாங்க சுபிச்சமா வச்சுக்கிடுவோம். என்ன 40 எம்பியை கொடுத்துருக்கிறது சும்மா இல்ல. 40 எம்பியை வச்சுக்கிறது, இதுல ராஜ்யசபா எம்பின்னு சொல்லிட்டு அதுக்கு இது பண்றது, இந்த கூட்டணி கட்சிக்காரன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள வச்சுக்கிறது, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? எது பேசனாலும் பார்த்து பேசுங்க. எங்க தலைவரை பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுங்க.